கண்ணன் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இப்போ சாரதி பேசுனதை நீங்க கேட்டீங்களா? ஆமா, கேட்டேன். ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? இது நிறைய பதில நம்ம சொல்லிட்டோம், திருப்பி அதை சொல்ல வேண்டியது. அதாவது இல்ல, நீங்க பழனிசாமி என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உங்களை கட்சி பயன்படுத்தக்கூடாதுட்டாங்க, கொடியை பயன்படுத்தக்கூடாதுட்டாங்க, வேட்டி கட்டக்கூடாதுட்டாங்க. நீங்க எல்லா இடங்களிலும் நீங்க சென்ற இடங்களில் எல்லாம் நீங்க உங்களுடைய உரிமைக்காக நீங்க சென்ற இடங்களில் எல்லாம் சட்டப்பூர்வமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்த மாதிரி கடந்த காலங்களில் நாம் பார்க்க முடியல. ஆனாலும் இதை விடாமல் நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருப்பது ஒரு டிமாண்ட் வச்சுக்கிட்டு எங்களை அவர் சேர்த்து கொள்வதற்கு தயாராகவே இல்லைன்னு சொன்ன பிறகும் கூட இந்த ஃபைட்டை விடாமலே இருக்கிறீர்களே, அதுக்கான காரணம் சார் சொல்வதை போல, பிரகாஷ் சொல்வதை போல, ஏதோ ஒரு வகையில நீங்க இப்படி செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா பிஜேபி ஒரு செக் வைப்பதற்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தானே தெரியுது பார்த்தா. பழனிசாமியை பலப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. அதுபோல பழனிசாமி கூட போய் சேர்றதும் எங்க வேலையும் இல்லை. நாங்க சொல்றது அதிமுகவை பலப்படுத்த வேண்டும். அதிமுக பிரிஞ்சிருக்கிற பிராக்ஷன் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இருந்தா தான் மீண்டும் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான இயக்கமாக இருக்கும். இதே நிலை இப்படியே நீடித்தால் பாஜகவோ அதிமுகவோ ஏனையவர்களோ எல்லா பேருமோ பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி இருந்தால், இயங்கினால் தோல்வி நிச்சயம். இன்றைக்கு அந்த தோல்விக்கான அஸ்திவாரம் விடப்பட்டது. ஏனென்றால் பழனிசாமி வெற்றிக்கான தலைவர் இல்லை, அவர் தோல்விக்கான தலைவர். தோல்வியை எளிதாக அவர் பெற்று விடுவார். கட்சி இருக்கிறது, கொடி இருக்கிறது, சின்னம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நிர்வாகிகள் இருக்கிறார்கள், செயற்குழு இருக்கிறது, பொதுக்குழு இருக்கிறது. ஆனால் வெற்றி மற்றும் எடப்பாடியிடம் இல்லை. காரணம், வெற்றிக்கான தலைவர் அவர் இல்லை. அவருடன் போய் சேர்வது, நாங்கள் இணைவோம் என்பது பழனிசாமி கூட இல்லை. தெளிவாக சொல்லுகிறேன், பழனிசாமி இருக்கிற இடத்தில் இணைப்பு என்பது எங்க நோக்கம் கிடையாது. நாங்க சொல்றது அதிமுக பிரிஞ்சிருக்கிற பிராக்ஷன் எல்லாம் ஒன்று சேரணும். அப்படின்னாத்தான் அதிமுக மறுபடியும் வெற்றி பெறும். இன்னமும் கொங்கு மண்டலத்துல வீக்கா இருக்கு, தென் மாவட்டத்துல வீக்கா இருக்கு, டெல்டாவில் வீக்கா இருக்கு, வட மாவட்டங்கள வீக்கா இருக்கு. எண்ணற்ற பிரச்சனைகளை திமுக சந்திச்சாலும், சட்ட ஒழுங்கை சீரழிச்சாலும், நிர்வாக சீர்கேடை நடந்தாலும் திமுக பலமாகத்தான் இருக்கிறது. அதிமுக மேலும் மேலும் பழனிசாமி தலைமையில் பலகீனமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால் இது பாஜகவுடன் இருப்பதற்கோ இந்த டிமாண்டை கிரியேட் செய்வதற்கோ எங்க வேலை இல்லை. அதிமுகவை அரக்கர்களிடமிருந்து மீட்க வேண்டும். ஏன்னா ஒரு பிடிக்குள்ள போய் சிக்கி சதைச்சு சின்ன கூட்டணி இப்படியா வைப்பாங்க. அதிமுக தலைமை இதுவரைக்கும் கூட்டணி இப்படியா இருந்துச்சு. அமித்ஷா வந்தாரு, கூப்பிட்டு விட்டாரு, ஓடி போனீங்க, கூட்டணியில கை குலுக்குனீங்க. ஆனா யார் முகத்திலேயாவது ஒரு சிரிப்பு இருந்துச்சா, ஒரு சந்தோஷம் இருந்துச்சா? தொண்டர்கள்ட்டையோ நிர்வாகிகள்கிட்டயோ இப்படி ஒரு கூட்டணியை வைப்பதற்காக முன்கள பணியாக நடைபெற்றுச்சா? பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூட்டப்பட்டுச்சா? நிர்வாகிகளை கூட்டி தொண்டர்கள் மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஜேபி கூட கூட்டணி வச்சீங்களா? இது பொருந்தா கூட்டணியாத்தானே இன்னைக்கும் தொடருது. அதனால இதே நிலையில் நீடித்தால் வெற்றி பெறாது. அதிமுக ஒருங்கிணையாமல் அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராது. ஒரே நிமிஷம். அதிமுக பிளந்ததும் பிரிந்ததும் சேர்ந்ததும் சேர்த்து வைத்ததும் இப்பொழுது நடக்கிற பிரச்சனையும் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைக்கும் அதற்கான தீர்வுக்கும் அரசியல்தான் காரணம். அரசியலை தவிர வேறொன்றும் இல்லை.